ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மண்டே நைட்டுக்கான டின்னர் வீடியோ தான் எடுத்திருக்கேன். அண்ட் ரொம்பவே சிம்பிளாக நான் வந்துட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா தால், ரைஸு, அப்புறம் ஒரு பொரியல், அதாவது காராமணி போட்டு பொரியல். காராமணினா பீன்ஸ் மாதிரி நீட்டாக இருக்கும் இல்லையா, அது போட்டு உருளைக்கிழங்கு போட்டு பொரியல், அப்புறம் பாவக்காய் பொரியல், ஊறுகாய் வச்சு தான் சாப்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் தால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறன்றதுக்கான உங்களுக்கு வீடியோ ஷோ பண்ணுறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும்னா தால் அவிச்சு சிம்பிளாக தாளித்து போடுறத விட நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லா மசாலா போட்டு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வரும். அண்ட் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்கள்லாம். அதுக்காக நான் தாளிப்புக்கே நெய் யூஸ் பண்ணி தான் தாளிச்சிருக்கேன். தாளிப்புக்கு நெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், பெருங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறமா காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு லைட்டாக உப்பு தூவி நம்ம வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பருப்பை வேக வச்சுக்கிட்டேன். பருப்பு என்னென்ன பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பருப்பு, அப்புறமா பாசி பருப்பு ரெண்டுமே கலந்து போட்டு நான் ஆல்ரெடி விசில் வச்சுக்கிட்டேன். ஒரு 3 விசில். உப்பு மஞ்சள் லைட்டாக போட்டு அதை வேக வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு தாளிப்பு வெடித்து வந்ததுமே நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தக்காளி நல்லா குக்காகி வர்றதுக்காக நான் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் இதில் ட்ரை மசாலா ஆட் பண்ணுறேன். ட்ரை மசாலாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள், மிளகாய் தூள். ஓகே, இது தவிர்த்து நான் வேறு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணலை. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மேஷ் ஆகி வந்துடுமே. நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இதை கொண்டு நம்ம பருப்பில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு இறக்கிட்டால் நமக்கு தால் ரெடி ஆயிரும். இங்கே நம்ம டெல்லியில் இதை தால்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம ஊர் சைடில் மிளகா கிள்ளி சாம்பார்னு சொல்லுவாங்கன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வருஷமாக தான் எனக்கு தெரியும் மிளகா கிள்ளி சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் செய்கிற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் நான் மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி உங்கள் கூட சந்தோஷமாக எல்லாத்தையும் ஷோ பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக கொத்தமல்லியை தூவி வெறும் மேலாக மூடி அதை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இதை கிண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு தால். அண்ட் நல்லா திக்காக, என் வீட்டில் ரொம்ப தண்ணியாக பருப்பு சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் திக்காக தான் எடுத்துப்பாங்க. அதனால் இப்படி செய்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.